கர்த்தரை அறிந்து துதி உண்டாகும் பொழுது அது பகைங்களையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? என்ன சொல்றாரு? குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையாங்கிறார். வாசிக்கவில்லையானா அப்போ ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? சங்கீதம் 8 இருக்கு. சங்கீதம் 8 இருக்கு. கவனிங்க, சங்கீதம் 8 எடுப்போம். வேதம் எந்த ஒரு இடத்துலையும் முரண்பட்டது கிடையாது. வேதங்கிறது தேவனுடைய எண்ணம். தேவன் தன் மனதில் இருக்கிற எண்ணத்தை எழுத்து வடிவில் எழுதியிருக்கிறார். தேவனுடைய எண்ணம் உங்கள் கையில் இருக்குனாவே அது அற்புதம். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அற்புதம் இல்லையா? 8, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர். இங்கே மூல பாஷையில் பெலன் உண்டு பண்ணினீர் இருக்கு. அதே யூத மக்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டு பண்ணினீர்ங்கிறார். எதுக்கு துதி உண்டு பண்ணினீர்? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு. நம்முடைய பகைஞன் யாரு? மனுஷன் கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் மனுஷனை பகைஞனா பார்க்காதீங்க. எந்த ஒரு மனிதனும் பகைஞன் கிடையாது. வடக்கன் பகைஞன் கிடையாது. அது சொல்லணும். இந்த காலகட்டத்தில் வடக்க மாறான் வடக்கனும் பகைஞன் கிடையாது, தெலுங்கனும் பகைஞன் கிடையாது, திராவிடனும் பகையன் கிடையாது. சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனும் உன்னை பிடிச்சுக்கிறான். திராவிடன் பகைஞன், திராவிடனும் பகையன் கிடையாது. மாம்சம் உங்களுக்கு பகை கிடையாது. நல்ல மாம்சம் கெட்ட மாம்சம் கிடையாதுங்க. மாம்சத்தில் நன்மை ஒன்றுமில்லை. உங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதனோ யாரோ ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது. காணக்கூடாத மண்டலம் இந்த காண்கிற மனிதர்கள் மூலமாக உங்களை தாக்குறாங்க. நீங்கள் அவங்கள தாக்குனீங்கன்னா, அந்த மனிதனையோ அந்த பெண்ணையோ ஆணையோ நீங்கள் தாக்குனீங்கன்னா நீங்கள் தப்பாக வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் துதி உண்டு பண்ணி பெலன் கர்த்தரை துதிச்சு துதி உண்டு பண்ணி உண்டுன்னா அவன் இருதயத்திலும் துதி உண்டாகுது. கர்த்தரை அறிந்து துதி உண்டாகும் பொழுது அது பகைங்களையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது. சபையிலேயோ ஊழியத்திலேயோ ஒரு பிரச்சனை வருது, யார் மூலம் பிரச்சனை வருதுன்னா அவங்களை எந்த காரணத்தை கொண்டு எதிரியா பார்க்கக்கூடாது. அவர்கள் எதிரி அல்ல. சில பெரிய பிரச்சனையும் போராட்டமாக தான் இருக்கும். அவர்களை பிசாசு யூஸ் பண்றான். ஆவி மண்டலம் அவர்களை பயன்படுத்துகிறது. அவர்களை எதிரியா பார்க்கக்கூடாது. அந்த மனிதனுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய அந்த அசுத்த சக்திகளுக்கு விரோதமாக தான் செய்யணுமே தவிர அவங்க பகைஞன் கிடையாது. மனுஷன் நமக்கு பகைஞன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. காணக்கூடாத மண்டலத்தோடு தான் யுத்தம் பண்ணுகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தருடைய மகத்துவங்களை அந்த இடத்துல பேசுகிறோம் என்றார் பகைஞனும் பழிகாரனும் அடங்கிடுவான். மாம்சத்தோடு கிடையாதுங்க. கர்த்தர் வேலை செய்யணுமா, எதிரி ஒடுங்கணுமா, அவனை பற்றி பேசவே பேசாதீங்க. அவனை பற்றி பேசினாவே நீங்கள் பிசாசை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பிசாசுடைய கிரியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதைத்தான் விரும்புகிறான். அவனை பற்றி பேசு, துதிக்காத, முறுமுறு, அது ஏதான் சொல்லு. எந்த மனிதனும் நமக்கு பகை கிடையாது.
உங்கள் வாழ்க்கைக்கு விரதமாகவும் குடும்பத்துக்கு விரதமாக அவன் தான் பிரச்சனை, மாமன் தான் பிரச்சனை, மாமியா தான் பிரச்சனை, அவள் போயிட்டான்னா எல்லா குடும்பமும் சரியாயிரும். எத்தனை பேருக்கே எவ்வளவே சாவு வருது, அவளுக்கு ஒரு சாவு வராதா? வேணாம், அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். அவங்க பிரச்சனை இல்லை. அந்த மாமியாவுக்கு பின்னாட்டுக்கு ஒரு ஆவி மண்டலம் செயல்படுது. ஆவி மண்டலம் காண்கிற மண்டலத்தின் மூலமாக செயல்படுது. நான் கத்தரை துதிக்கிறேன்னா நான் ஸ்ட்ரென்த் ஆகிருவேன், ஆவி மண்டலம் பலவீனம் அடைஞ்சிடும்.